வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிகர்ஷன்னா என்ன, சி ப்ரோக்ராமில் ரிகர்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரிகர்ஷன் இன் சி ப்ரோக்ராம் டெக்னிக் வேர் எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் டு சால்வ் எ ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு சி ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் கால் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிக்கிற வரைக்கும். அதை தான் நம்ம ரிகர்ஷன்னு சொல்லுவோம். சரி, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் எ கிவன் நம்பர் யூஸிங் ரிகர்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இருக்குது. 5க்கு ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5 × 4 × 3 × 2 × 1 மல்டிப்ளை பண்ணால் வரும் 120 வரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அதை எப்படி பண்ணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு சி ப்ரோக்ராம் ரிகர்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். சரி, இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பேர் வச்சுறேன் இன்ட் டேட்டா டைப்பை. அப்புறம் ஃபங்க்ஷன் பேர் ஃபேக்டோரியல். ஸோ அதுக்குள்ளே ஒரு வேல்யூ இன்ட் என்னு, ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த என் வேல்யூ இது எப்போங்க எங்கேருந்து வரும்னா ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் இது கால் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ முதல்ல நம்ம மெயின் ஃபங்க்ஷனை படிச்சுட்டு வந்துடும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன், எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் படிக்கணும். இன்ட் மெயின், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்குள்ளே ஒரு நம்பர் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறேன் இன்ட்டில். ஸோ அதுக்குள்ளே நான் 5 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? printfல நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் %d. இங்கே இஸ் %d, அதாவது பர்சன்டேஜ்க்கு வந்து நம்பரில் என்ன ஸ்டோராக இருக்குது அது இங்கே வந்துடும். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் என்ன இருக்குது 5. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் இந்த %d என்ன இருக்குங்க ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர். இந்த மாதிரி ஃபேக்டோரியல் வந்துடுச்சுங்களா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ ஃபேக்டோரியலுக்குள்ளே இப்போ என்ன நம்பர் இருக்குது 5. ஸோ இந்த 5 அப்படியே கொண்டு போகும். எங்கே கொண்டு போகும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல 5 வந்துடுச்சு. இப்போ இந்த 5 வந்து செக் பண்ணுறோம். 5 இஸ் ஈக்குவல் டு 0. 5ம் 0 ஈக்குவலா? இல்லைனா 5ம் 1ம் ஈக்குவலா? இல்லைனா இல்லை. அப்போனா எல்ஸ் போகும். ஸோ எல்ஸுக்கு போயிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா 5 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. அதாவது இப்போது n-க்கு இடத்துல 5 இருக்கும். ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. 5 - 1 என்னது 4, ஓகேங்களா? ஸோ அப்புறம் 3 பண்ணும், அப்புறம் 2 பண்ணும், அப்புறம் 1 பண்ணும். ஸோ நம்ம 5 ஃபேக்டோரியல் கொடுத்தா 5லேருந்து 4 பண்ணோம், அப்புறம் 4லேருந்து 3, 3லேருந்து 2, ஸோ 1. இது எல்லாமே ஆன்சர் மல்டிப்ளை ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஸோ எல்லாம் சால்வ் பண்ண எவ்வளோ வரும்? 5 × 4 × 3 × 2 × 1 120. ஸோ அந்த 120 ஆன்சரை திரும்ப நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்துடும். இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 120ன்னு காட்டும் அவுட்புட்டில். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120. இல்லை நீங்கள் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் வந்து 1ன்னு கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே நம்பர் வந்து நீங்கள் 1s கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த 1 இங்கே கொண்டு போகுமா? இங்கே வந்து செக் பண்ணோம் 1 which is equal to 0வா? இல்லை. ஆனால் 1 equal to 1 தானே? ஸோ இந்த மாதிரி சேம் 1ஓ 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே ரிட்டன் ஆன்சர் 1ன்னு வந்துடும். அதான் இங்கே ரிட்டன் 1, ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா 0ன்னு வரும், ஓகேங்களா? எதுக்கு 0s வரும்? ஸோ ஃபைனல் இங்கே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட்டு கொடுத்தோம்னா அங்கே ஃபைனலாக இங்கே ரிட்டன் 0ன்னு ஃபைனலாக இங்கே கொடுக்கணும் நீங்கள், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர். ஏன் இங்கே இப்போ எங்கே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இதில் இருக்குது? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ நான் 5 கொடுத்தேன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5 - 1 வந்து 4. அப்போ திரும்ப என்ன பண்ணணும்னா 4க்கு பண்ணும், n = 4 போயிடும். அதே மாதிரி என்ன பண்ணும்? 3க்கு பண்ணும், 2க்கு பண்ணும், 1க்கு பண்ணும். ஸோ இது ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டு மல்டிப்ளை ஆகிட்டு ஆன்சர் வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிகர்ஷன் ப்ரோக்ராம். இப்போது இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரிகர்ஷன் என்னென்னு டெஃபினிஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு அதுக்கான கோடிங். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் செக் பண்ணணும். நீங்கள் இந்த எல்லோ கலர் இருக்கிறதுல எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஓகே? புரியறதுக்காக நாங்கள் எழுதியிருக்கேன் கமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் 0வா 1ஆன்னு. 0வோ 1ஆ இருந்துச்சுன்னா ரிட்டன் 1. அப்படி இல்லையா நம்ம வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணணும். இங்கே n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு நம்பரை கொடுத்துட்றோம். அதை நம்ம
அதுக்கான ஃபேக்டோரியலில் பண்ணி சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவுட்புட் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.